ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் சுரைக்காய் கூட்டு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சுரைக்காய் எடுத்துருக்கோம். இந்த சுரைக்காயை ஃபுல்லாக தோல் சீவிக்கலாம். இப்படி சுரைக்காய் முழுவதும் தோல் ஃபுல்லாக சீவிட்டு இதை எப்படி கட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதை எடுத்து கட் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு இதை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த சதைப்பகுதியை மட்டுக்கும் அப்படியே எடுத்துடணும். ஒட்டை எடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவு இருந்தாலும் ஒன்றும் இல்லை. பிஞ்சு சுரைக்காயாக இருந்தால் கொஞ்சம் எடுக்காமல் இது பண்ணலாம். நம்ம இதை எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எல்லாம் விதையெல்லாமே எடுத்துகிட்டு இந்த சதைப்பகுதியை பொடிசாக கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கட் பண்ணணும். இப்போ எல்லா சுரைக்காயுமே நம்ம ஃபஸ்ட்டு இப்படி கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சுரைக்காய் எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சுரைக்காயை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். சுரைக்காய் கூட்டு செய்கிறதுக்கு நம்ம பெரிய தேங்காயாக இருந்துச்சுன்னா ஒரு முடி தேங்காயை துருவி வச்சுக்கணும். இந்த ஒரு முடி தேங்காயை நம்ம மிக்சி பவுலுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து ஒரு ஸ்பூன் சீரகம் இதை சேர்த்துக்கலாம். இது 2 மிளகாய் வத்தலையும் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி இதை சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இந்த சீரகம், மஞ்சள், மிளகாய் வத்த, தேங்காய்ச்சல் அரைச்சிட்டோம். இது கூட 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் போல் அரைச்சிக்கலாம். இப்போ இதை ஒரு அளவுக்கு அம்மியில் அரைச்ச மாதிரி ஒரு கரகரப்பாகவும் இல்லாமல் வலுவலுப்பாகவும் இல்லாமல் நல்லா அரைச்சிக்கிறணும். இந்த சுரைக்காய் கூட்டு செய்கிறதுக்கு ஒரு 180 பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பருப்பை இப்போ நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். நம்ம கழுவி ஊற வச்சு வச்சுருக்கேன். அடுத்து நம்ம சுரைக்காயும் சேர்த்துக்கலாம். அதுலேயும் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்னா அந்த பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி நிறையா சேர்த்துடக்கூடாது, அவ்வளோதான். இதில் மிக்சியை கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிடணும், அவ்வளோதான். இவ்வளோ, இதுக்கு மேலே தண்ணி சேர்க்கக்கூடாது. ஏன்னா சுரைக்காயில் நீர் சத்து அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம தண்ணி சேர்த்துக்கக்கூடாது. இதை 2 விசில் விடணும். 2 விசில் விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சோம்னா ரெடி ஆயிரும். அடியில் நம்ம அப்படியே பருப்பை போட்டுட்டு பாசி பருப்பு நல்லா ஊற வச்சுக்கிறணும். இப்போ நல்லா 2 விசில் வரட்டும். அது வரைக்கும் இப்போ 2 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. வெயிட்டை ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிடலாம். அவ்வளோதான். தாளிப்புக்கு நல்லா ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் காயவும் ஃபஸ்ட்டு நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கணும். கடுகு வெடிக்கும் அப்படியே நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். அடுத்து மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தாலே ரொம்பவே நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கவும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம்.
கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்தாலே ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துக்கலாம். நம்ம குக்கரில் வேக வச்சு வச்சுருந்த சுரக்காயை ஃபுல்லாக அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ சூப்பரான சுரக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சுரைக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த சுரைக்காய் கூட்டை வச்சு நம்ம வந்து பூரி, சப்பாத்தி, சாதம் இது 3க்குமே வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.